ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மது ஸ்டாக். நான் உங்கள் மதுமிதா. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை நடந்த எபிசோடில் பாலாவுக்கும் ஆரிக்கும் செம்மையான சண்டை நடந்துச்சு. பாலா காதல் கண் கட்டுதேன்னு நீங்கள் எங்களை பார்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்க, சிவானி பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு ஆரி சொல்கிறாரு. இருந்தாலும் பாலா நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஆரி நீ இதை என்கிட்ட கேட்கக்கூடாது தம்பி, அவங்க அம்மா சொன்னாங்கல்ல, நீங்கள் அவங்க சிவானியோட அம்மாகிட்டே கேட்டிருக்கணும் அப்படின்னு ஆரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சண்டை ரொம்ப முத்தி போகுது. அப்போ கூட பாலாவோட சைடில் தான் சிவானி இருந்தாங்க. சிவானியோட அம்மா ஆரி பிரதர் ஆரி பிரதர்னு ஆரியோட இதுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் சிவானி மறுபடியும் பாலா சைடில் தான் நிற்கிறாங்க. அப்போ கூட அவங்க ஒன்றுமே சொல்லலை. கடைசியில் ரொம்ப சண்டை அதிகமாகி பாலா ஆரிய வாயா போயா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்டாரு. அதுக்கப்புறம் ரம்யா ஆரி ஏதோ சொல்ல வரும்போது, போதும் இந்த பிரச்சனையை வெட்டுருங்க, சிவானியை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு ரம்யா 2 பேர்த்தையும் விலக்கி விட்டுடுறாங்க. கமல் சாரோட எபிசோடில் கமல் சார் எல்லாத்தையும் பார்த்து கேட்குறாரு, ஆரி கூட உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்கிறாங்க. ரியோ அவர் என்ன சொன்னாலும் அவர் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கணும், நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்கிறாங்க. பாலாஜி நான் சொல்கிறத அவர் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு, நான் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு பாலாஜி சொல்கிறாரு. ரம்யா பாண்டியன் 90 நாளாகவே எனக்கு அவர் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தார், எனக்கு அதனால் அவர் 90 நாளுமே அவர் மற்றவங்களை பற்றி தான் பதிவு பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. இதற்கிடையில் தான் கமல் சார் ரம்யாவுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு ஷாக்காக இருந்தது. அவங்களோட முகத்தில் சிரிப்பையே காணோம் அப்படின்னே சொல்லலாம். கமல் சார் ரம்யாவை பார்த்து, உங்களுக்கு ஆரி மேலே கோவம் இருந்திருக்கலாம், அதுக்காக பாலாவை பேச விட்டுட்டு ஆரி பதில் சொல்ல வரும்போது, போதும் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கோங்க அப்படின்னு 2 பேர்த்தையும் விலக்கி விடுறது சரிசமமாக பார்க்குற மாதிரி இருக்காது, அது ஃபேவரிசம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயும் ரம்யா தன்னோட தப்பை உணர்ந்துட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியல அந்த எபிசோட் முடிகிற வரைக்கும். யார் சேவ் ஆவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கமல் சார் கேட்கும்போது கூட ஒவ்வொரு வாரமும் ரம்யா ஏதாவது ஒரு எனர்ஜிக்காக பதில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாரம் ரொம்ப குவைட்டாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஜித் தான் முதல்ல சேவ் ஆகிறது ரம்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முதல்ல சேவ் ஆகிறது கேப்ரியாலா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ பாலா இந்த விஷயங்களை அவர் தரக்குறைவாக பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.